உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும் உமக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் சமாதானமும் உண்டாவதாக அப்படின்னு இந்த வசனத்தை தான் தேவன் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஐயோ, என் நிம்மதி போச்சுங்க, நல்லா தாங்க இருந்துச்சு, வீடு நிம்மதியாக இருந்துச்சு, திடீர்னு என் நிம்மதி போச்சு அப்படின்றீங்களா? போன நிம்மதி திரும்பி வந்துடும். சரிங்களாங்க? எந்த நிம்மதியை நீங்கள் இழந்தீங்களோ அது திரும்ப வந்துடும். கரண்ட்டு போனால் வந்துடும்ல, கண்டிப்பாக கரண்ட்டு போச்சுன்னா திரும்பி வந்துடும். அதே மாதிரி தான் போன நிம்மதி திரும்பி வந்துடும். எப்படி வரும்னா, உங்களுடைய நிம்மதி தேவனோடு கனெக்ட் ஆகுது. தேவன் என்ன பண்ணுவார், உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கரெக்டாக நிம்மதியை கொடுத்துருவார், நிம்மதியை உருவாக்கி தந்துடுவார். ஐயோ, இங்கே நிம்மதி போச்சேன்னு கவலைப்படாதீங்க. தேவன் உடனே உங்கள் நிம்மதியை உருவாக்கி கொடுத்துருவார். உங்கள் வீட்டுக்கு ஒரு சமாதானம் வரப்போகுது, ஒரு நிம்மதி வரப்போகுது. சரிங்களா? ஏன்னா உங்கள் வீடு எதோட கனெக்ட் ஆகுதுன்னா பரலோகத்தோட கனெக்ட் ஆகுது. அதனால் உங்களுக்கு உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும் உமக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் சமாதானமும் உண்டாவதாக. அதனால் உங்கள் வீட்டுக்கு அப்படியே நிம்மதி வந்துடும். சரிங்களாங்க? நீங்கள் கவலைப்படாதீங்க. ஐயோ, இந்த நிம்மதி போச்சே, நல்லா தான் இருந்துட்டு இருந்துச்சுங்க, செம்மையாக போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு நிம்மதி போச்சு. அதே மாதிரி போன மாதிரியே திரும்பி வந்துடும் உங்கள் நிம்மதி. சரியாங்க? ஒரு இடத்துல நல்லா சூப்பராக கல்யாணம் போயிட்டுருக்குது, கல்யாணம் நடந்துட்டுருக்குது. கல்யாணம்னாலே என்னங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் நிம்மதி மட்டும் தான் இருக்கும், சந்தோஷம் மட்டும் தான் இருக்கும், இல்லை ஜாலியாக கொண்டாட்டங்கள் தான் இருக்கும். கல்யாணம்னா அதுதான் கல்யாணம், மேரேஜ் வீடு அப்படி தான் இருக்கும். ஆனால் அந்த மேரேஜ் நடந்துட்டுருக்கும்போது என்ன நடந்துச்சு, திடீர்னு சாப்பாடு குறைய ஆரம்பிச்சிச்சு. சாப்பாடுனா அதில் சாப்பாடு நம்ம சொல்கிறல, அதில் பாதி முக்கியம். அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு கல்யாண வீடுனா அப்பம் எப்படி பாதி முக்கியமோ அதே மாதிரி பாதி திராட்சை ரசம் ரொம்ப முக்கியம். ஏசு கூட அந்த பஸ்கா பண்டிகையில் என்ன பண்ணாங்க, அப்பமும் கொடுக்குறாங்க, திராட்சை ரசமும் கொடுக்குறாங்கல்ல, கிரேப் ஜூஸும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் இந்த கல்யாணத்துக்கும் என்ன குறைஞ்சிச்சுன்னா கிரேப் ஜூஸ் குறைஞ்சிருச்சு. சந்தோஷமாக போகுதுன்னு அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க அந்த கல்யாணத்தை நடத்தினவங்க. திடீரென்று போயிச்சேன்னு கவலைப்படும் போது தேவன் ஏசு என்ன பண்ணார், நம்மளாம் இருந்தால் என்னங்க பண்ணியிருப்போம், குறைய ஆரம்பிக்குது, இப்போ குறைய குறைய தண்ணி ஊற்றிடுங்க, சர்க்கரையை அள்ளி போட்டு கலக்கிடுங்க, அப்படி தான் நம்ம ஐடியா கொடுத்துருப்போம். அவங்க மனசில் கவலைப்பட ஆரம்பித்தாங்க. நிம்மதி போக ஆரம்பிக்கும் போது ஏசு என்ன பண்ணார், 6 கற்சாடிகள் உள்ள தண்ணீரை அப்படியே திராட்சை ரசமாக மாற்றி கொடுத்துட்டார், அப்படியே கிரேப் ஜூஸாக மாற்றி கொடுத்துட்டாரு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொன்னாங்க எல்லாரும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. யோவான் 2:9 மற்றும் 10ஆம் வசனம் பாருங்கள். அதை குடிச்சு பார்த்துட்டு இப்படி ஒரு டேஸ்டான ஒரு கிரேப் ஜூஸை கடைசி பந்திகளுக்கெலாம் கொடுக்குறீங்களே, ஃபஸ்ட்டே கொடுத்துருக்கக்கூடாதா அப்படின்னு அதை டேஸ்ட் பண்ணி எல்லோரும் சொல்லிட்டு போனாங்க. தேவன் அப்படி தான், எப்படி உங்களுக்கு நிம்மதி போச்சோ அந்த நிம்மதியை திருப்பி கொடுத்துடுவார். பயப்படாதீங்க. சரிங்களா? நல்லா தாங்க இருந்துகிட்டு இருந்தேன், திடீர்னு இது மாதிரி ஆயிடுச்சு, என் நிம்மதி போச்சு, அப்படியே திரும்பி வந்துடும் அந்த நிம்மதி, டக்குன்னு சரியாயிடும். தேவன் உருவாக்கிடுவார் அந்த இடத்துல உங்களுக்கு நிம்மதியை. அதனால் பயப்படாதீங்க, ரொம்ப நிம்மதியாக இருப்பீங்க. முற்றிலுமான நிம்மதியை தேவன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கொடுப்பார். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.